தமிழ்நாடு இளைஞர் கலைஞருடைய தலைவர் அவர்களுக்கும் பெரும்புலவர் சாமியப்பன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் தீவிகா பதிப்பகத்தினுடைய நிர்வாகி அவர்களுக்கும் இந்த கடல் வெளியே நமக்கு தந்த சின்னசாக்கன் அவர்களுக்கும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொடுத்த தலைப்பு வேற. ஐயா பொற்குடி ஐயா அவர்கள் பேசும்போது வளர்ந்தவர்கள் திருமணமும் அன்றும் இன்று நடைமுறை திருமணமும் என்பதாக சொல்லியிருந்தேன். வேற தலைப்பு போட்டால் எதை போட்டாலும் அது கூட தான் பேசுவேன். அது வேற. நீங்க எதை போட்டாலும் சரி. மனித சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை இரண்டொரு வார்த்தை சொல்லிவிட்டு தமிழ் சமுதாயம் எப்படி இருந்தது, பிறகு இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது, நாளைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை சொல்ல விரும்புகிறேன். அம்மனமாக தெரிந்தோம், ஆடையின்றி தெரிந்தோம், பிறகு மர ஊழி கழித்தோம், பருத்தியை கண்டுபிடித்தோம், நூலை கண்டுபிடித்தோம், துணியை கண்டுபிடித்தோம், சதையை கண்டுபிடித்தோம், துணியை கண்டுபிடித்தோம். ஆனால் நாம் இன்னும் மனிதராகவில்லை. ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும், சொர்க்கத்தில் இருந்து நரகம் வரை நான் சொல்லாமல் புரியும் வாழ்க்கை முறை, இந்த வர்க்கத்தில் இரண்டு வாழும் முறை, இந்த மண்ணில் ஏது நல்ல நீதிமுறை. இந்த சமூகத்தில் இருந்து மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? லெனினுடைய நூலினுடைய தலைப்புகளுக்கு சான்றாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும்? எங்கிருந்து தொடங்குவது? நாட்டுப்புற ஏழை மக்களுக்காக வெகுஜனங்களுடைய கட்சிப்படி அரசியல் அரசும் புரட்சியும் என்பதாக பழங்கால சமுதாயத்தில் இப்பொழுது நடக்கிற அந்த எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, 32 வயசு ஆக போகுது, மாப்பிள்ளை ஏன் கிடைக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா சுழற்சியாக மாட்டாங்க. சோதிடம் திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறது. இப்ப நமக்கு இந்த சோதிடத்தை பற்றி பேசுகிற பொழுது இது தவறா சரியா என்று சொல்லுகிற பொழுது உங்களுக்கு நடைமுறையில் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். இப்ப ரஜினிகாந்த் எடுத்துங்களேன், பெரிய கோடீஸ்வரர், எவ்வளவு பணம் இருக்கு அவனுக்கே தெரியாது, கையிலேயே எண்ண முடியாது. அதுக்காக முஸ்லிம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னக்கு வேலைக்கு ஆலோசிப்பேன்னு நினைக்கிறேன். இவன் நிச்சயமா 2 முறைக்கும் சோதிடம் பார்த்துருக்காங்க இல்லையா? நிச்சயமா 2 முறைக்கும் சோதிடம் பார்த்திருப்பான். 2ம் மனமுறிவு. ஏன் நீ கும்பலாத கையும் இல்லை, நீ அடிக்கடி இமயமலைக்கு வேற போற, சாமியே மோடி சொன்ன மாதிரி நான் மனுஷனே இல்லை, நானும் அப்படி சொல்றேன், நீ மனுஷனே இல்லை. அவர் நான் இன்னொரு பிறவி, நான் தெய்வ பிறவியாக வந்து என்று சொல்கிறார். சொன்னாங்க, கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் தவைக்கு உதவாக இருந்துச்சு. கஞ்சிக்கிறாரோ தவறை நீங்கவே கருத வேண்டியதும் வரும். கடவுளுக்காக வேண்டிய நமக்கு அது பிரச்சனையே இல்லை. இருந்தால் நல்லது தானே, இருந்தால் நல்லது தானே.
தந்தை பெரியார் அவர்கள் திருமண வீட்டிலே வாய்ப்புரை என்ன வேண்டாமா? வாழ்த்துவதிலே பயன் இருக்குமேனால் இந்த சமூகத்தை சீரழித்தவரை திட்டுவதிலே பயன் இருக்க வேண்டும் அல்லவா? பயன் இல்லை. ஆனால் பழந்தமிழர் முறையில் திருமணம் எப்படி நடந்தது என்று சொன்னால், ஒரு பொண்ணு ஆண் இவர்களுக்கு வயது வந்துடுதா? சரி சரி, என்ன திருமணம் எப்படி பண்ண? திருமணங்கள் பேச்சே இல்லை. உடன்போதல் ரெண்டு பேர் பிரிப்பட்ட அன்பா இருந்தா போயிடுறாங்க. சமூகம் ஏற்றுக்கொண்டது, தாயார் ஏற்றுக்கொண்டார்கள். தூது போவதற்கு தோழி இருந்தாள். அவர்களால் அந்த திருமணம் நடைபெற்றது. திருமணம் என்ற பெயர் அப்படி நடைபெற்றது. இப்படி நடைபெற்ற காலங்களில் அந்த பெண்களை ஏமாற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்பாவி மாதிரி நம்ம எம்எல்ஏ அமைச்சர் சொல்லுகிற மாதிரி அப்பாவி மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆஞ்சநேயர்கள் சேர்ந்து அதுதான் சொல்லாக்கியம் சொல்லுகிறது. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாக்கரர் காரணம் என்ற காரணம் என்பது ஒரு முறை. இங்கே நாங்கள் எங்க முன்னாள் திருமணம் இருக்கு. அது பழைய திரைப்படத்தில் வர உற்றாரும் ஊரறிய நாடறிய பங்கறிய உற்றாரும் பெற்றாரும் வாழ்த்தரம் வாழ்ந்தது. இந்த திருமணம் அப்படித்தான் இருக்குது. காதலர்களாக இருந்தார்கள், அன்புள்ளவர்கள், மனிதநேயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் அடிக்கடி சொல்லுவார்கள், நியாயம் நியாயம் யாரையோ எதையும் நுண்மொழி எம்மொழி கேடு யாரும் நீயும் எவ்வழி அறிவும் செம்புற பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் காண்கிறது. அன்பு இருக்க திருமணத்துல அன்பு இல்லை. பரிசம் போடுகிற ஒரு முறை கூட இருந்தது. ஆண் பெண்ணுக்கு போடுகிற பரிசம் என்கிற ஒரு முறை இருந்தது. அது காலாவதியாகி இப்பொழுது சீதனம் என்கிற பெயரிலே எத்தனை பவன் போடுகிறார் என்கிற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இது பழந்தமிழர் சமுதாயத்தில் இருக்கிற மாறுபட்ட கருத்து. அப்படின்னா இதுக்கு என்ன, அந்த மாப்பிள்ளையோ பொண்ணையோ பெண்ணை பெற்ற பெற்றோரையோ சொல்லுவதற்கு இல்லை. இந்த சமூக அமைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற, இதை அனுமதிக்கிற அரசு முறை கொள்கையே இல்லையா? நாம் யோசிக்கணும். இன்றைக்கு இருக்கிற உற்பத்தி முறை என்பது முதலாளித்த உற்பத்தி முறை அல்ல. இன்றைக்கு இருக்கிற உற்பத்தி முறை என்பது நிறவுடைய உற்பத்தி அல்ல. இன்றைக்கு இருக்கிற உற்பத்தி முறை கார்ப்பரேட் முதலாளிகள், தமிழ் தேசிய முதலாளிகள் மட்டுமல்ல, இந்திய தேசிய முதலாளிகள் மட்டுமல்ல, இது அமெரிக்க வல்லாரையும் இந்திய தேசியம் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். இதுல மணமக்கள் எப்படி இருப்பாங்க? இப்ப செய்தித்தாள பார்த்திருக்கீங்க. முகேஷ் அம்பானி திருமணம் செய்தித்தாள பார்த்திருக்கீங்க. இதை பார்த்துட்டு மறந்து இருப்பீங்க. ஏன்னா பேச்சாளர்கள் பார்க்க முடியாது. 5000 கோடி ரூபாய் திருமண செலவு. அந்த முகேஷ் அம்பானியினுடைய மனைவி போட்டிருக்கிற நகை 500 கோடி. எந்த நாட்டில்? ஏழை நாட்டில் என்று சொல்லப்படுகிற நாட்டில். எந்த நாட்டில்? இலவசமா பேருந்து வந்தாக்க நாங்க போவோம் என்று சொல்லுகிற நாட்டில். எந்த நாட்டில்? இலவசம் அரிசி போடுவீங்களா என்று சொல்லுகிற நாட்டில் தான் 500 கோடிக்கு நகையும் 5000 கோடிக்கு திருமணம் ஏறத்தாழ மாத கணக்கில் அந்த சொர்க்க பூமியில் இருக்கிறது. அப்ப சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுவதுதான் திருமணம் என்பது இல்லை.
அது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. எனவேதான் எவன் நகை வேண்டும் சீதன வேண்டும் என்று சொன்னாலும் அவனை செருப்பாடனை என்று விமர்சித்தவர்கள் காசியன்னு சொல்லுகிறார். பெண்கள் எல்லோரும் அவன் இது கட்டணும் எது கட்டணும் சீதனம் கட்டணும், நான் அவனை கட்ட மாட்டேன். அதுக்கு சில நடைமுறை செய்திகள் நான் இந்த பழைய செய்திகளுக்கு அதிகமாக போகிறேன். அது உணவு போதல், சாதியில்லாத திருமணம், சமஸ்கிருதம் இல்லாத திருமணம், சடங்கு இல்லாத திருமணம், சோதிடம் இல்லாத திருமணம், மஞ்சள் இல்லாத திருமணம். உதாரணத்துக்கு பார்த்துக்கிறேன், அந்த மந்திரத்தில் ஒரு வார்த்தை சோமக பிரதமோ விவிதே கந்தர்வ அவிதே உத்தர திரஸ்யோ அகிரிஷ்டே பரிச சுஜஸ் மனுஷாக. அப்படின்னா நம்ம முன்னாடி கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த உச்சிக்குடி பாக்கம் இருக்கு. இதுக்கு பேரு பார்ப்பரியம், இதுக்கு பேரு சனாதனம், இதுக்கு பேரு இந்து மதம், இதுக்கு பேரு மூடத்தனம். எனவே தான் பாளையர் சொன்னார், மூடத்தனத்தின் உரையாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெற்றகளே என்று குழந்தைத்தார் பாடுகிறார். பெண்ணை பற்றி பாடுகிறார். எனவே இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை பார்த்து சொல்றேன், இதுக்கு முந்தி கத்திரவனுக்கு நீ மனைவியாக இருந்தாய், 2வது சோமனுக்கு மனைவியாக இருந்தாய், 3வது அகிரிக்கு மாமியாக இருந்தாய், 4வது இவனுக்கு மனைவியாக இருக்கிறாய். இது தமிழ் சொன்னா நம்ம ஒத்துக்கிறோம்னா, ஒருவருக்கு ஒருத்தியும் சொல்லப்படுகின்ற திருமண முறையை மாற்றி 50க்கு ஒருத்தி அவள் பெயர் பத்தினி என்று சொல்லுகிற நாகரிகம் பண்பாடு எமக்கு எங்களுக்கு தமிழருக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்ல வேண்டுமா வேண்டாமா? ஒரு செய்தி நான் படித்தேன். ஒரு பெரிய செல்வந்தர், அந்த செல்வந்தர் வந்து இங்கே போய் பொண்ணுக்கு பத்திரிகை வெந்நீர் அப்படின்னா காஞ்சிபுரம், பனாரஸ், ஆரணி பணம் அண்ணாவிட குறையாக பணம் இருக்குது. அத்தனை பணம் இருந்து அத்தனை துணி எடுத்து 2 நாள் 3 நாள் திருமணம், மண்டபம் பண்ணி ஆடல் பாடல் படப்பிடிப்பு கச்சேரி. அதுக்கு சின்னத இப்போ சின்ன கேட்கிற மாதிரி தொட்டால் பூமரம் தொடாமல் நான் வந்து பாடதான் பாக்கி பொண்ணு முறை மாப்பிளை பேசுவது கிடையா, இல்லை பெண்ணரசி மொழியா, பாடுவது கவியா, இல்லை பாரிவளர் மகனா, சேர்ந்ததற்கு உறவா சென்று நனவா பொண்ணு மாப்பிளை. நாற்பத்தி செய்தி இந்த ஆரணி காஞ்சிபுரம் பராசரம் பட்டம் எடுத்து எத்தனை நகவோடு பேசிட்டு பேசுறது பிற்பாடு திருமண மண்டபத்தை நடைபெறுகிறது. ஆனால் காலையில் அந்த நகை பெட்டியோடு வருவதற்கு மயிலுக்கு எடுத்து வைத்தவர் என்னோட அப்பா அவசரத்தில் நேரமாச்சு, தாய் இருக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் அதான் நல்ல நேரமாமா அப்படின்ட்டு ஒய்யாந்து அந்த மயிலுங்கிற அந்த நகை பெட்டி வைத்து விட்டு அவர் அவசரமா போய் மணமாங்க சொல்றாரு. நேரம் நெருங்கிட்டு இருங்க, தாலி நகை மறந்து வீட்டு வச்சுட்டு தாலி கட்டு இல்லைங்க, நான் தாலி கட்ட மாட்டேன், நகை எவ்வளவு போடணும்னு சொன்னீங்களோ அதை கொடுங்க, அப்புறம் தான் கட்டணும். நல்ல நேரம் போயிடுச்சு. அந்த நேரத்துக்கு அந்த மயிலிருந்து ஓட்டுநர் ஒருவர் நகை பெட்டியோடு வருகிறார். அவரை பார்த்தோன்னே இந்த பொண்ணோட அப்பாவுக்கு மகிழ்ச்சி, போனவர்களிடம் வந்துருக்கு.
சரி நகையை பார்த்துங்க, இனி நீங்கள் தாலி சரி தாலி கட்டணும்னு அவர் முயற்சி செய்கிற பொழுது அந்த பொண்ணு சொல்லிச்சான், உண்மை நடந்தது கதை இல்லை, கட்டுரை இல்லை, நாவல் இல்லை, புரியம் இல்லை, உண்மையில் நடந்தது. அந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த நகையை திருடிட்டு போகலாம், திருப்பி கொண்டு கொடுத்தாங்க டிரைவர் ஓட்டுநர். அவனுக்கு என்னை கட்டுறதுக்கு இஷ்டமானு கேளுங்க, விருப்பமானு கேளுங்க. விருப்பம் சொன்னோன்னே சரி அவன் கரும்புகள் கூறியவன். திருமணம் அந்த ஓட்டுநருக்கும் அந்த பொண்ணு திருமணம் நடந்தது. அந்த மாப்பிள்ளை போயிட்டான். இதே மாதிரி இந்த இன்னொரு திருமணம் நான் படிச்சிருக்கேன். அது இன்னொரு திருமணம் சொன்னான், 30 போட்டா பொண்ணு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பையனோட அம்மாவும் வந்துருக்கேன். 30 போடுறதுக்கு ஏற்கனவே 2 முறை இருக்குங்க, 2 முறை கல்யாணம் பண்ணிட்டுங்க, திருமணம் பண்ணிட்டேன். அதுக்கு 25 பவுனுக்கு போட்டுக்கிறேன். இனி 30 போட முடியாது. 30 பவுன் இல்லைன்னா திருமணம் வேண்டாம்ட்டு எதிர்த்து போயிடுறாங்க பையனும் அம்மாவும். பிறகு ஒரு வாரம் பையன் மட்டும் தனியாக வந்து அவங்களுக்கு பெற்றோர்கள் ஒன்றும் விளங்கல. சரி என்னென்ன இந்த 5 பவுனுக்காக எங்கள் திருமணம் நிறுத்த வேண்டாம், அது கடந்தல் வேண்டாம். இந்த 5 பவுனும் நானே தருவேன், எங்கள் அம்மாவுக்கு அப்பாவை சொல்லிடாதீங்க, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சது இல்லை வேண்டாம். இது அவனுக்கு நல்ல செய்தியாக எனக்கு தெரியல, மறுபடியும் 10 பவுன் 2 முறை கொடுக்கணும் அப்படின்னு போயிடுறாங்க. போயிட்டு வேற ஒன்றும் பார்க்கலான்னு முடிவு பண்ணுற போது அவன் வெளிக்கிறவனை கட்டினா அந்த பிள்ளைத்தான் நெட்டுறாங்க, இனியெல்லாம் இல்லை. அப்புறம் செய்து வந்து திரும்ப 5 பேர் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, 25 போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் நான் கட்டிக்கிறவன்னு அது அம்மா சொல்லுது. அப்போ அந்த பொண்ணோட அப்பன் சொன்னாரா, மன்னிக்கணும், நேற்றுக்கே ஒரு வரம் வந்தது, அவங்க நகையே வேண்டாம் புற கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒப்புதல் கொடுத்தோம் அப்படின்ட்டு இந்த திருமணம் திரும்பி போய் அவன் தாடி இருந்தால் வளர்த்து வேற திருமணம் வேண்டாம், உடைய மாயம், வாழ்வே மாயம், நாம் காணும் சுகமே மாயம், ஏது தாடி வளர்த்திட்டான். தாடி எனக்கு ரொம்ப அந்த இளைஞர்களெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்காங்க. என்ன அவங்க திருக்குறள் தாடி வச்சிருக்காங்க, அதான் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன திருக்குறள் தாடி? அழித்தலும் மீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது உழைத்துடன். இது தாடி உடல சுத்தமாக வைக்கல. இப்ப எந்த பையனை பார்த்தாலும் இது ஒரு நோம்பொழி மாதிரி வந்துருக்குது. எனவே அந்த பசங்க எனக்கு பிடிக்குது. அந்த இளைஞர்கள் நம்ம இந்த விழாவில் கூட இலக்கிய பேரவையில் கூட ஒரு 2 இளைஞர்கள் கூட என்னால் காண முடியவில்லையே. நாம் இளைஞர்களுக்காக இன்னும் முழக்கம் வைத்திருக்கிறோம், இன்னும் வைத்திருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு 32 ஆண்டு தொடங்க போகுது. எத்தனை இளைஞர்களை நீங்கள் வென்றெடுத்து பாருங்க. திரைப்படத்தில் வர பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில பள்ளிக்கூடத்திலேயே தமிழ் பள்ளிக்கூடத்திலேயே கூட குழந்தை வாழ்ந்தாங்க. ஒரு 4 வயசு 5 வயசு கூட கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கண்டாரம் தான் கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா, இல்லை பெற்றுக்கிட்டு தாலியை தான் கட்டிக்கலாமா. 5 வயசு கூட பள்ளிக்கூடத்தில் வாழ்ந்த பெற்றோர்கள் வந்து கைதட்டிக்கிட்டாங்க. இவரே தீர்ஷா மாதிரி இருக்காங்க, தீர்ஷா மாதிரி. இன்னொரு பிள்ளை பாடுது, கொடைய பார்த்து கொழுந்து வைக்கிற போட்டா வாய்க்கும் மச்சானியும் மச்சினி நானும் போட்டா வாய்க்கும் பாடுறது. இதுல ஒருத்தருடைய பிள்ளை 5 வயசு பிள்ளை புத்தகம் இருக்காரு, பெண்ணை அவனுக்கு பெண்ணை வேண்டாம் மஞ்சி வசனம் 100 நான் படிக்கிறேன். 5 வயசு பிள்ளை வீட்டில் பாடிட்டு இருக்குது. கொட்டை பாக்கு
கொழுந்து இருக்கிற போட்டாஸ் ஆகிருக்கும். நாக்கு சிவக்க சுண்ணாம்பு வேணும், நான் சிவக்க மாப்பிள்ளை வேணும். அதுக்குள்ள அஞ்சலி சொல்றேன். அதை திரைப்படமும் நமக்கு எதிராக இருக்கிறது. இந்த திரைப்படம் எடுப்பவனை பற்றி நாம் பேசக்கூடாது. இந்த திரைப்படம் எடுப்பதற்கு அனுமதி அளிக்கிற அரசை பற்றி நாம் யோசிக்கணும். நான் போன ஒருத்தையும் சொன்னேன், ஒரு நிமிஷம் பேச சொன்னாங்க. நம்ம மறைமறையினுடைய நூல் வெளியிட்டுள்ளார்கள். நாம் எல்லோரும் படித்த செய்தி ஆயுத சட்டங்கள். இந்திய அரசியல் சட்டம் வெளிமாற்றத்தை எதிரானது என்று ஆணைமுத்து அறிக்கை எழுதியிருக்கிறார். நமக்கு ஆயுத சட்டங்கள் தான் தெரியுமே தவிர ஆயுத சட்டங்கள் தெரியவில்லை. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் எளிமையான திருமணம் எப்படி பார்க்கணும். நமக்கு நம்ப முடியல. சீனி நாயகருடைய மகள் திருமணம். அவர் எத்தனை கோடி சொத்து, மிக எளிமையா தாய் சொத்து சீட்டுயோட இல்லாம மதிய கொஞ்சம் பேருக்கு மற்ற உணவு போட்டு எளிமையான முறையில் சிக்கனமான முறையில் வசதி உள்ள நாடுகின்ற அவர் பண்ணார். இன்றைக்கு இருக்கிற தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய பொதுச் செயலர் அண்ணன் ராமகிருஷ்ணன் மிக எளிமையாக திருமணம் வேறு மாதிரி செய்தார்கள். என்ன செய்தார்கள்? திருமணம் செய்து விட்டேன் என்று ஏழு வழியில் அறிவு கொடுத்தார். இது ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு எளிமையாக சிக்கனமாக நாம் திருமணம் செய்வதில்லை. அது என்ன நாம் பார்க்கணும். ஜீவானந்தனுடைய எவ்வளவு பெரிய தலைவர். அவர் திருமணம் ஜனசக்தி அலுவலகத்தில் 10 நட்டு 2 புட்டு அதை சாப்பிட்டாங்க. முடிஞ்ச திருமணம் பண்ணியது. எங்க ஊர்ல சொல்லிக்கலாம். வெளியூர் கராட்சி. எங்க ஊர்ல சாயந்தரம் தெரியும் நினைக்கிறேன். ஆரம்பம் நாகபத்தேவர்னு அவர் பையன். அந்த பையனுக்கான நடைபெற்ற திருமணம் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றுமே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அந்த முருகன் தெய்வானை மாதிரி சோடிச்சு அப்படியே குடல் விளக்கு அந்த வண்ண விளக்கு எல்லாம் அந்த இதில் வச்சு, இன்னொரு பக்கத்திலே சின்னமகனுடைய ஒரு லாரியில சுமித்துல அவரு துண்டகாட்சி போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து காரக்குச்சி அருணாசலம் வந்து இன்னொரு லாரியில ராசபம் வாசிக்கிறாரு. அவருடைய மகன் அவருடைய பொருள் சுபேர் தெரியும் ஐயா தெரியுங்க. அவருடைய அந்த யார் மணமகனாக இருந்தாரோ யார் மணமகனாக இருந்தார்களோ அவர்களுடைய மகளுக்கு இந்த நஞ்சப்பன் பற்றி நஞ்சப்பன் சொல்லி பெண்ணை பார்க்கிற படிக்க நடக்கிறாரு. அவங்க மகன் கூட வேறப்பன் பிடிக்க போன தமிழ் செல்வன் அந்த அவருடைய அந்த நாகப்பட்ட ஒரு பையனோட பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு திருமணம் எப்படி எளிய நடந்தது தெரியுங்களா? நஞ்சப்பன் வந்து ஒரு மாலை எடுத்து அவர் பையனுக்கு போட, நாகப்பேரனுடைய பேரன் வந்து மாலை எடுத்து பிள்ளைக்கு போட, 2 பேரும் மாலையை மாற்றி கொண்ட திருமணம் நீங்களை சாப்பிடலாம் அப்படின்னு போனாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து வியப்பா தெரியுது, எளிமையா இருக்குது. வசதியா உடையவர்கள் கூட அப்படி நடத்திட்டாங்க. இப்ப நானும் இவர் முறையில் கூட பேருந்து கூட ஒரு பாட்டு எவங்க ஒவ்வொன்னே பெற்றாண்டி இவன் பாட்டு
எவன்தான் உன்னையே பெத்தாண்டி அனுமதிக்கிற அரசுகள் அனுமதிக்கிற அரசுகளை பாருங்க. அதே மாதிரி நீங்களும் படிச்சிருப்பீங்க முத்துப்பட்டன் கதை. அந்த முத்துப்பட்டன் கதையில ஒரு பிராமண பையன் தனி பெண்ணை திருமணம் செய்வதற்காக கேட்கிறான். போய் கேட்கிறான், நீ என் வீட்டை திருமணம் செய்வதாக முடிவு செய்தால் என் உன்னை விரும்புவதாக நீ உன்னை செய்தால் துணுவை அது துணுவியை விட்டு சக்கரிய தொழிலை 40 நாளை செய்துவார் பிடித்தார் திருமணம் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ மதுரை மீனாட்சிக்கு வருஷம் திருமணம் நடக்குது. நாம யாராவது யோசனை பண்ணோம்ல, வருஷம் திருமணம் நடக்குமா? நான் வருஷம் திருமணம் பண்றோம்ல. அப்ப தாலி என்பது கூட தமிழர் திருமணத்தில் பழந்தமிழர் திருமணத்தில் இல்லை. தாலி இல்லாத திருமணம் நன்றாகத்தான் இருந்தது. தந்தை பெரியார் நடத்துகிற செல்வரியார் திருமணம் தாலி கிடையாது. தாலியில வேணும்னு கட்டாயம் இருந்தால் நீ தாலி கட்டிட்டு அவனுக்கு ஒரு தாலி கட்டு என்று சொன்னவர் பெரியார். இதைத்தான் பட்டுக்கோட்டை சிறைப்பட்டில் கூட போட்டுக்கிட்டா 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கணும். உலகம் புதுசா மாறும்போது பழைய முறையை மாற்றிக்கணும். இப்ப பழைய முறையை மாற்றிக்காம நாம சினிமா ஷூட்டிங் மாதிரி திரைப்பட படப்பிடிப்பு மாதிரி திருமணத்தினுடைய எத்தனை உணவுகள் வீணாகிறது. எங்க பகுதியில் கோவை மாவட்டத்துக்கு எத்தனை உணவு இருந்தாலும் உணவு செய்கிற கலைஞர்கள் அதிகம். ஒவ்வொருத்தருக்கு 2 காரு, ஒவ்வொருத்தருக்கு 2 பங்களா. சாதாரண எளிமைய அந்த காலத்தில் அப்படி இல்லை. சாதாரண எளிமைய கருங்காப்பியோட திருமணம் முடியுதுன்னா இருந்தது. இன்றைக்கு நாகரிகம் என்று பேசுகிறோம், இத்தனை உலகம் போடணும். அன்றைக்கு நாகரிகம் பெண் சேர்ப்பதை கூட ஒரு நாகரிகமாக நினைக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம், வாழை மரம் வேண்டும். பெண் வீட்டு வாழை மரம் வேண்டும். எங்கள் சோழர்களுக்கு நாவலில் வருகிற செய்தி எங்களுக்கு நிறைவேற வேண்டும். அன்றைக்கு இன்றைக்கு தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற பகுதியில் சாதாரண மக்களுடைய குடும்பங்களில் திருமணம் நடைபெறுவதாக இருந்தால் உற்றார் உறவினர்கள் அனைவரும் அங்கிருந்து வீட்டிலிருந்து தேங்காய், பழம், அரிசி, பருப்புகளை கொண்டு வந்த உறவுமுறை இருந்தது. இன்றைக்கு மணமக்களாக பார்க்கிறவள இல்லையோ, திருமணத்தை கூப்பிட்டாங்க, சரி மொழி வச்சுட்டு சாப்பிட்டு போயிடலாம். அது கூட மணப்பெண்ணே கூட ஒப்பனை சீங்கல்லையோ கூட ஒப்பனை வர்றதுக்குள்ளே மணப்பெண் 15 பேர் போயிடுவாங்க. இன்றைய நடைமுறை அப்படித்தான் இருக்கிறது. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், சாதியில்லா திருமணம், சடங்கில்லா திருமணம், தமிழ் மொழியில் இருக்கிற திருமணம் இன்றைக்கு இல்லை. ஆனால் இப்ப போன மாசம் ஒரு தீர்ப்பு வந்து நினைக்கிறேன். நான் பெரிய பையன் சொன்னாங்க, இந்த பார்ப்பனர் வந்தவர் பல சடங்குகள், அதில் ஒன்று சப்தபதி சடங்கு. அது 7 அடி நடந்து வைத்து 7 முறை நெருப்பை வரம் வர வேண்டும் என்பதுதான். அப்படி இல்லாத திருமணம் சென்றார் என்று வீரமணியினுடைய மாமனாருக்கு வந்ததாம். பெரியார் நடத்தி வைத்த திருமணம் 1967 வரையும் சுயமரியாதை திருமணம், போர்ச்சுகல திருமணம், மாலைக்கார திருமணம் செல்லாது. அண்ணா அவர்கள் 1967 வந்தார்கள் பின்னால்தான் இந்த சுயமரியாதை திருமணம் செல்லும். பெரியார் சொல்றாரு, ஒருவேளை எதிர்காலத்தில் திருமணங்களே இல்லாட்டி இருக்கலாம். இப்ப உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு,
மனைவி இல்லாமலேயே திருமணம் செய்து கொள்ளாமலேயே கூட வாழ்க்கை நடத்தி கொள்ளலாம் என்பது உச்சநீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு. இந்த தலைப்பில் பேசுறதா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம். நான் ஆங்கோடம் பேசிட்டு இருக்கிறேன். நான் எழுதிட்டு வந்தேன், நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன். ஆங்கோடம் பேசிட்டு இருக்கிறேன். நான் பைக் பேசினேன். இது நெருக்கடியான நேரம், எமர்ஜென்சி, நெருக்கடியான வந்து சாமி உங்களை கூட சொல்லுவாங்க, ஆத்துக்குள்ள அழகரை போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கிறான் சொக்கப்பன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சொக்கப்பனை பார்ப்பதற்கு முன்னாலே நம்முடைய கடந்த வரலாற்றை புரிந்து கொள்ளாதவன் இன்றைய வரலாற்றை படிக்க முடியாது. இன்றைய வரலாற்றை படிக்க முடியாதவன் நாளைய வரலாற்றை படைக்க கூட முடியாது. நம்முடைய குடும்பத்தில் கூட, நம்முடைய மனைவி மக்களிடம் கூட நாம் இந்த அரசியலை சொல்லணும். ஓட்டு போடுற அரசியல் அதெல்லாம் இப்ப காலாவதியாகிறது. காசு வாங்குறோம். ஒரு நாள் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் போனா கடையில் நிற்பேன். எனக்கு உதவி சொல்லி 5 கொடுங்க, எனக்கு சொத்தி எதுவும் 5 கொடுங்க, எனக்கு அது கொடுங்க 5 கொடுங்கன்னு சொல்லி கடையிலேயே வைக்கிற மாதிரி வந்தாச்சு. இப்ப நீங்க போய் ஓட்டு கேட்க போனாலும் கூட அவனே நம்ம மூளை ஏறி அமர்ந்தாச்சு. வெளியே சொல்ற மாதிரி முதலாளி முதுகில் அமர்ந்திருக்கிறான், புரோகிதன் மூளையில் அமர்ந்திருக்கிறான். எனவே நாம் இந்த மூளையை சுத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு அந்த மூளையில் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த உடம்புக்கு மூளை ஆபரேஷன் செய்வதற்காக, அறுவை சிகிச்சை செய்வதற்காக அமெரிக்கா ஒரு போராட்டம் அரசியல்வாதி சரி என்று பூரா அந்த மண்டையை உடைச்சு மூளையை உடம்பு வச்சுட்டு அப்புறம் சரி நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மறுநாள் மூளையை உடுக்கொண்டு தேய்ச்சி அனுப்பிச்சிட்டேன். அதுதான் தமிழ்நாட்டு அரசியல்வாதி இருப்பான் போடுது. அப்புறம் அவன் அந்த அறுவை சிகிச்சை மருத்துவரெல்லாம் இவரை தேடி குடிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து எழுதியிருக்காங்க. பார்த்து ஐயா ஒரு தப்பு நடந்து போச்சு, என்னப்பா மூளையை உள்ள வைக்காம விட்ட நினைச்சு பேசாம இந்த மூளை நீர் வச்சு இது இல்லாம இப்ப நான் இருக்கிறோம் நல்லா இருக்கேன் அமைச்சர் போறாங்க. நீங்க ஒரு பள்ளியில் பெருடிப்பதற்காக கடைநிலை ஊழியருக்கு கூட கல்வி தகுதி வேண்டும் என்று சொல்கிற சட்டம் கல்வி அமைச்சர் படிச்சிருக்காங்க வெளியிலேயே சட்டம் இந்த நாட்டில் இருக்குதுன்னா இந்த நாடு உருப்படுவான். தஞ்சாவூர்ல ஒரு பக்கம் வந்து 3 பெட்டி வச்சிருக்காங்க. இது திறந்து பார்க்கவும் சொல்லி எழுதியிருந்தாங்க. இதற்கு பள்ளி விஷம் திறந்து பாருங்கன்னா பாம்பு இருந்துதான். இதற்கு கொடுக்கை விஷம் திறந்து பார்த்தா இருந்துதான். இதற்கு உடம்பெல்லாம் விஷம் என்று திறந்து பார்த்தோம்னா நிறைய கண்ணாடி இருந்துதான். மனுஷன் எவ்வளவு விஷமா இருக்கிறான். அதை மனித சமுதாயத்தில் படைப்பதற்கு என்ன தடை? சொல்வதை அடிப்படையாக கொண்டிருக்கிற இந்த கல்வி முறையும் மூலத்தனம் நிறைந்திருக்கிற இந்த அறிவை ஏற்றுக்கொள்ளாதையும் மார்க்ஸ் முன்வைக்கிறார். அப்படி மார்க்ஸ் முன்வைக்கிற போது கண்ணீருக்கு பதிலாக அறிவியலையும் கற்பனைக்கு பதிலாக விஞ்ஞானத்தை சொல்கிறார். புரட்சியை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி நடத்தாத புரட்சி போன முறை மறைமலை கொடுக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ் தேர்வுக்கு இல்லை, தமிழிலே பேசுறதில்லை அப்படின்னு. அதில் நம்ம விருப்பம் கிடையாது. அரசாங்கத்தினுடைய கொள்கை அது உற்பத்தியோடு தொடர்புடையது. அந்த உற்பத்திக்கு தமிழ் தேசியம் இல்லை. ஏன்னா தமிழ் மொழியை வேண்டி 50 வருஷத்துக்கு அப்புறம் 70 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை பெற்ற
தமிழ் ஆட்சி மொழி இல்லை, பாடமொழி இல்லை, பயிற்று மொழி இல்லை, சட்ட மொழி இல்லை, வழக்காடு மொழி இல்லை, வழிபாட்டு மொழி இல்லை என்பது சொல்லிக் கொள்வதிலே நாம் தமிழர்கள் சொல்லிக் கொள்வதிலே வெட்கப்பட வேண்டும். நாம் தமிழன் அல்ல, தமிழன் அல்ல, தமிழன் அல்ல. நன்றி வணக்கம்.